அண்மை செய்தியாக பார்க்கிறோம். மகாராஷ்டிர மாநில முதலமைச்சராக பாஜகவின் தேவேந்திர ஃபட்னாவிஸ் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். மகாராஷ்டிர மாநில முதலமைச்சராக பாஜகவின் தேவேந்திர ஃபட்னாவிஸ் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். பாஜகவின் மையக்குழு கூட்டத்தில் தேவேந்திர ஃபட்னாவிஸ் முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். அண்மை செய்தியை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கணபதி நம்மோடு இணைந்திருக்கிறார். கணபதி, விவரங்கள். மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தல் முடிவடைந்து ஒரு வாரம் கடந்தும் இன்னும் புதிய அரசு பதவியேற்கவில்லை என கேள்விகள் எழுந்திருந்த நிலையில்தான் பாரதிய ஜனதா கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மூத்த தலைவர்கள் கூட்டம் இன்று காலையிலே மும்பையில் நடைபெற்றது. அதிலே புதிய பாஜக சட்டமன்ற உறுப்பினர்களின் தலைவராக தேவேந்திர ஃபட்னவிஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மற்றும் முன்னாள் குஜராத் முதல்வர் விஜய் ரூபானி ஆகியோர் இந்த கூட்டத்திலே பாஜக தலைமையின் பார்வையாளர்களாக கலந்து கொண்டார்கள். தேவேந்திர ஃபட்னவிஸ் பாஜக சட்டமன்ற குழுவின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதை தொடர்ந்து இன்று மாலை அவர் ஆளுநர் CP ராதாகிருஷ்ணனை சந்திப்பார் என பாஜக தலைவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். ஆட்சி அமைப்பதற்கு உரிமை கோருவதற்காக அவர் ஆளுநரை சந்திக்கும் போது தற்போது முதல்வராக உள்ள ஏக்நாத் ஷிண்டே மற்றும் துணை முதல்வராக உள்ள அஜித் பவார் ஆகியோர் அவருடன் இருப்பார்கள் என தெரிவித்திருக்கிறார்கள். நாளை பதவியேற்பு விழா நடைபெறும் எனவும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக தேவேந்திர ஃபட்னவிஸ் முதலமைச்சராக பதவியேற்பார் எனவும் துணை முதல்வர்களாக ஏக்நாத் ஷிண்டே மற்றும் அஜித் பவார் பதவியேற்க அவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது எனவும் பாஜக தலைவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆகவே புதிய அரசு எப்போது அமையும் என இதுவரை நீடித்த சஸ்பென்ஸ் தற்போது முடிவுக்கு வரும் சூழல் ஏற்பட்டிருக்கிறது. முதல்வராக இருந்த ஏக்நாத் ஷிண்டே அந்த பதவியை தேவேந்திர ஃபட்னவிஸுக்கு விட்டுக் கொடுக்க வேண்டும் என முடிவு செய்திருக்கிறார். முன்பு தேவேந்திர ஃபட்னவிஸ் முதல்வராக இருந்தவர். ஆனால் சூழல் மாறுதல் காரணமாக ஏக்நாத் ஷிண்டேவுக்கு அந்த பதவியை விட்டுக் கொடுத்து அவருடன் துணை முதல்வராக செயலாற்றி வந்தார். தற்போது சட்டமன்ற தேர்தலிலே மகாயுதி கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கும் நிலையிலே பாஜகவே மீண்டும் முதல்வர் பதவிக்கு தனது சட்டமன்ற உறுப்பினர்களில் ஒருவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என அந்த கட்சியின் தலைமை விரும்பியது. அதன்படியே தற்போது தேவேந்திர ஃபட்னவிஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அடுத்ததாக நாளை பதவியேற்பு விழா நடைபெறும் என பாஜக தலைவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மகாராஷ்டிர முதலமைச்சராக யார் பொறுப்பேற்க போறார்கள் என்ற மிகப்பெரிய எதிர்பார்ப்பு தற்பொழுது பூர்த்தியாகி இருக்கிறது. மகாராஷ்டிர முதலமைச்சராக தேவேந்திர ஃபட்னாவிஸ் நாளை பதவியேற்க போகிறார் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. நாளைக்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணியிருக்கிறாங்களா? மேலும் துணை முதலமைச்சராக ஏக்நாத் ஷிண்டேவும் அஜித் பவாரும் பதவியேற்க போகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முதலமைச்சராக ஏக்நாத் ஷிண்டே இருந்த நிலையில் தற்பொழுது ஃபட்னாவிஸுக்கு அவர் அளித்திருக்கிறார். பாஜகவின் முடிவே இறுதியான முடிவு என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். அதற்கான பின்னணிகள், காரணங்கள் ஏதேனும் இருக்கின்றனவா? நிச்சயமாக கூட்டணியிலே பாரதிய ஜனதா கட்சி 132 இடங்களிலே வெற்றி பெற்றிருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக சிவசேனா ஏக்நாத் ஷிண்டே பிரிவு மற்றும் மூன்றாவது இடத்திலே தேசியவாத காங்கிரஸ் கட்சி அஜித் பவார் பிரிவு இருக்கிறது. ஆகவேதான் முதலமைச்சர் பதவி அதிக MLA-க்களை கொண்ட பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடைக்க வேண்டும் என முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதன்படியே பதவியை விட்டுக் கொடுப்பதற்கு ஏக்நாத் ஷிண்டேவுக்கு அந்த அளவுக்கு விருப்பம் இல்லை என்றாலும் அவருடன் பேச்சுவார்த்தை நடத்தி இறுதியாக அவரை ஒத்துக்கொள்ள வைத்திருக்கிறார்கள். ஆகவே கூட்டணியில் பிரச்சனை இல்லாமல் முதல்வரை பாஜக தேர்ந்தெடுக்க வேண்டும் என கட்சியின் தலைமை விரும்பியது. ஆகவேதான் இத்தனை கால அவகாசம் கழித்து தற்போது இறுதிக்கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி கணபதி.